வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடது தசா புத்தி அந்தரங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வீடியோ எண்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இது வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்கிறது தான் உண்மையான விஷயம். மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு கலகங்கள் மறைமுகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலே அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கப்புறம் 3ல் உள்ள ராகு. ஸோ 3ல் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து அது 3ல் புதனே இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரியோட ப்ரெஷர், மேலதிகாரி நம்ம மன காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம கீழே இருக்கிற உதவியாளர்களோ வேலையாட்களோ நமக்கு வந்து அவமானப்படுத்துவாங்க, ஏதாவது போட்டு கொடுப்பாங்க. பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ ராகு வந்து இப்போ புதன் வந்து நீச்சமாக போகிறனால, அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது அது நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து ராகு புதன்னாலே வந்து 6ஆம் அதிபதி. ஸோ மகரத்துக்கு வந்து 6, 9 அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு சின்னதாக ஒரு டென்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா அப்பா நம்மளை மனம் நோக்குற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நிறைய அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து அம்மாவுக்கும் உங்களுக்குமே வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருக்கும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது அதில் வந்து அதை நினச்சி கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போய் அது வந்து 5ஆம் இடத்துல அதிபதியோடைய இதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள், ஆன்மீக சுற்றுலா போகும்போதும் சில பேருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பெரும் பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது கணிஞ்சு வர மாதிரி ஃபீல் இருக்கும். சில பேருக்கு வந்து சொத்து விற்பனையினால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் ஒரு காலகட்டத்தில் பெரும் பணம் கண்டிப்பாக வரும். அதான் சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஏற்றணும். 5, 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாக 3ல் இருக்கும். பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிறு பிரயாணங்கள் பண்ணும்போதும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது வந்து ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு 20 நாட்களுங்க. ஸோ ஒரு 20 நாட்கள் அந்த புதன் வந்து மாறி மேஷத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுறது, அது வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி என்பது 7க்கு 6 அந்த ஒரு சின்னதாக ஒரு சங்கடங்கள், மன உளைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறோம். 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக இருந்தால் கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும். யாருக்காச்சும் வாக்குவாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், அதுவும் வந்து பாசஸோட வாக்குவாதம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3, 8 என்பது ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். 9ஆம் அதிபதி புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் நீச்சமாகும்போது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமலோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக அவமானங்களை ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான இது கொஞ்சம் பார்த்து நடத்தணும். அது நீச்சம்ங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு போது அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அப்படிங்கும் போதே அது 2ஆம் அதிபதி சம்மந்தமாக நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புலாம் நல்லா கொடுத்துருந்துங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை வந்து ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள், ஓகேங்களா. இதுவரை வந்து பார்த்தா பொது பலன்கள். இனிமேல் பார்க்குறது வந்து பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
மகர லக்னம் சூரிய தசா எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய தசா பற்றி நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 3க்கு போகின்ற சூரியன் 3-8ங்கிற ஒரு காலகட்டத்தில் போகும்போது குடும்பத்தில் தேவையில்லாத கலகங்களோ பிரச்சனைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான இப்போ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய மன கலக்கங்களோ மன உளைச்சலோ வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும், பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் வண்டி வாகன வசதிகள் ஏற்படுவதற்கான ஆகிடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குழந்தை இல்லாத புதிய குழந்தை பேர்கள் ஏற்படுவதற்கும் காது சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தொழிலில் வந்து ஒரு நல்ல மென்மையான விஷயங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ஆகிடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன் நீச்சமாக 3ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து அந்த 3ல் வந்து புதன் நீச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன கலக்கத்தையும் அவமானங்களையும் ஏற்படுத்துவதற்கான வேலையில் வந்து ஒரு சின்ன ஒரு மன கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து நமக்கு தேவையில்லாத மன பயங்களையும் மன காயங்களையும் ஏற்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கன்னா கடன் வந்து வாங்கினீங்கன்னா கூட அது கரெக்டாக சொல்லிடுங்க முடியாதுன்னு. ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா மகர லக்னமாகிறது ராகு தேசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அது ஏன்னா அங்கே புதன் இப்போ நீச்சமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து கருத்து வேறுபாடு வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னம் குரு தசாபுத்தி அந்த நடக்கணும் எப்படி இருக்கணும் போது 3ஆம் தேதி நாளில் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வீடு சொத்துக்கள் விற்பனை வண்டி வாகனங்கள் விற்பனை பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மன உளைச்சல் பண விஷயங்கள் ஏற்படுவதற்கான அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ இரட்டிப்பு பணம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் சின்ன கலகங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. மகர லக்னம் புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்களும் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னம் கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. இருந்தாலும் 9ல் கேதுன்னும் போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன ஒரு மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அப்பா சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சின்னதாக வந்து ஒரு கடன் வாங்குறது கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அந்த விசா லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது காலகட்டங்க. மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 2ல் உள்ள சுக்கிரன் அதுவும் செவ்வாயோட சாதம் பெரிய லாபங்கள் எளித்தரும் பெரிய பணம் வருவதற்கான பெரிய லாபங்களை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை பேர் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ஒரு பிரார்த்தனை வைக்கணுங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீச்சம். ஸோ நீச்சம்ங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து ஐயோ சார் நீச்சம் ஆயிடுச்சு சார் படுவேன் பாப்பான்னு கத்துவாங்க. ஸோ நீச்சம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்னதாக ஒரு தகுதி குறைவுன்னு ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு மன காயங்கள்ங்கிறது அதுதான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல பாவங்கள் அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது நீச்ச கிரகத்துக்கே உங்களுக்கு வந்து பலன்களில் வந்து எந்த மாற்றமும் தராதுங்க. ஸோ பலன்கள் வந்து நல்ல பலன்கள் கொடுத்தோம், பணம் கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம். நல்ல ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் அந்த நீச்சம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரணங்களை கொடுத்துரும் சில பேருக்கு. ஸோ அதுதான் விஷயம். அதனால் வந்து நீச்சம் இருக்குன்னா ஐயோ சார் அப்படியே நான் வந்து வாழ்க்கையில் வந்து அதோட அந்த திசை ஃபுல்லாகவே நாஸ்தி இது சொல்லி நினச்சிக்கூடாது. அது மட்டும் இல்லை கோச்சாரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து கோச்சாரங்கள் வந்து மேஜராக வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ வந்து புதன் வந்து இப்போ நீச்சமாக போயிட்டுருக்கு கோச்சாரத்தில். இப்போ என்ன ஒன்று யாரெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மனக்கலக்கங்களோ மனக்காயங்களோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து இப்போ ராகு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நிறைய ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு தேசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மனக்கலக்கங்களோ மன பயத்தை ஏற்படுத்தும். அதனால் நீச்சங்கிறது ஒன்றும் இல்லை. பாவங்கள் நல்லா இருந்தால் பலன்களில் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஆனால் மன ரீதியாக காயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கணக்கு போடுவோமே. இப்போ
சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததோ தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிம்ம லக்னமாக இருந்து இல்லை ஒரு சிம்ம ராசிக்கோ ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே அவங்க தாயாருக்கு வந்து நிறைய சங்கடங்களையும் நிறைய அவமானங்களையோ நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து அங்கே வந்து 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகறனால அங்கே வந்து அந்த தாயாரை வந்து ரொம்ப பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீச்சங்கிறது இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் வேணால் பாருங்கள், சிம்ம லக்னத்துலேயும் சிம்ம ராசியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துருவோம். ஏன்னா வந்து அது சந்திரன் அவங்களுக்கு அந்த என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு கலக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திடுதுங்க. ஸோ அந்த பாவ தொடர்புகள் அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. அதுவும் நீச்சமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மகர லக்னமே எடுத்துக்குமே. ஸோ சப்போஸ் வந்து ஒரு மகர லக்னம் அவங்களுக்கு வந்து ஒரு விருச்சிக ராசியாக இருக்கிறான்னா அந்த விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சமாகும்போது மனைவியால் நிறைய அவமானங்களை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது. ஏன்னா வந்து மனைவியாலும் அவமானங்கள் வரும், தாயாரினாலும் அவமானம். ஏன்னா வந்து அந்த காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வந்து தாயாருடைய காரகத்துவமாக இருக்கும். தாயாருடைய செயல்பாடுகளால் நமக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் வந்து நிறைய அவமானங்களை வந்து ஏற்படுத்தும். இது அவமானங்களை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய பொருளாதாரத்துலேயோ மற்ற விஷயங்களோ கை வைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் தான் கை வைக்க முடியும், மற்றபடி. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நீச்சம்ங்கிறது வந்து நம்ம மனதார வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இது போன ஜென்ம கர்மாவில் வந்து நம்ம செய்த ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அது வந்து பின்தொடர்ந்து நமக்கு இந்த அவமானமாக கொடுத்து அந்த கர்மாவை கழிக்க வைக்கிறத வழிய இதுக்காக வந்து ரொம்ப பண உளைச்சல் ஐயோ இந்த திசையே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு நீச்சமான திசை நடத்தும் போது அவனால் நைட்டு தூங்க முடியாது. அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதுதான் உண்மையான விஷயம், புரியுதுங்களா? அதனால் நீச்சம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணணும். சரி போடாடே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்லையா? மற்றபடி இதுக்காக கலக்கம் ஏற்படுத்த வேண்டாம். அதுவும் கோச்சார சில கிரகங்கள் வந்து நீச்சமாகும் போது அந்த கோச்சார காலகட்டங்கள் இப்போ புதன் நீச்சமாகனா ஒரு 20 நாட்கள் அந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும், பிரார்த்தனை பண்ணுங்கிறது எப்போதுமே சொல்கிறோம். பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.